மின்சார டிரான்ஸ்பார்மர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாகப் பார்ப்போம். இது மின்னழுத்தத்தை மாற்ற உதவும் ஒரு முக்கியமான கருவியாகும். டிரான்ஸ்பார்மர்கள் ஃபாரடேவின் மின்காந்த தூண்டல் விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றன. ஒரு சுருளில் மாறும் காந்தப்புலம் இருந்தால் அது மின்சாரத்தை தூண்டும். இதில் ஒரு தேனிரும்பு மையப்பகுதி இருக்கும். அதன் ஒரு பக்கத்தில் முதன்மைச் சுருளும் மறுபக்கத்தில் துணைச் சுருளும் சுற்றப்பட்டிருக்கும். முதன்மைச் சுருளில் மாறுதிசை மின்சாரம் செலுத்தப்படும் போது இரும்பு மையத்தில் ஒரு மாறுபடும் காந்தப்புலம் உருவாகிறது. டிரான்ஸ்பார்மரின் மின்னழுத்தத்திற்கும் சுருள்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள தொடர்பை இந்த சமன்பாடு விளக்குகிறது. துணைச் சுருளில் அதிக சுற்றுகள் இருந்தால் அது மின்னழுத்தத்தை அதிகரிக்கும். இதை நாம் ஸ்டெப் டிரான்ஸ்பார்மர் என்று அழைக்கிறோம். அதேபோல் துணைச் சுருளில் குறைவான சுற்றுகள் இருந்தால் மின்னழுத்தம் குறையும். இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மர் ஆகும். ஒரு சிறந்த டிரான்ஸ்பார்மரில் உள்ளீட்டுத் திறனும் வெளியீட்டுத் திறனும் சமமாக இருக்கும். மின்னழுத்தம் கூடும்போது மின்னோட்டம் குறையும். நிஜ வாழ்க்கையில் வெப்பம் மற்றும் எடை மின்னோட்டம் காரணமாக சில ஆற்றல் இழப்புகள் ஏற்படும். வெளியீட்டுத் திறனை உள்ளீட்டுத் திறனால் வகுப்பதன் மூலம் டிரான்ஸ்பார்மரின் செயல்திறனை நாம் கணக்கிடலாம். மின் உற்பத்தி நிலையங்கள் முதல் நம் வீடுகள் வரை மின்சாரத்தை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்க டிரான்ஸ்பார்மர்கள் மிக அவசியம். மின்சார டிரான்ஸ்பார்மரின் செயல்பாடுகளை புரிந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். Generated by Vision Solve AI